ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப ஒரு சூப்பரான பொருள்களை வச்சு சூப்பரான ஒரு ஹேர் டேங்க. 2 மணி நேரத்துலேயே உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டேன்னு கூட நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு செம்மையாக ஒரு மணி நேரத்தில் நல்லா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து அவரியில் எங்களுக்கு வேண்டாம், அவரியில் வந்து அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்களுக்காகவே இந்த ஹேர் டே வந்து அவரியில் இல்லாமல் நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த ஹேர் டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குளிக்கிறதுக்கு நல்லா குளிச்சுட்டு ஆயில் இல்லாத ஹேரில் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம், நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுற மாதிரி இருந்தால் 1 மணி நேரம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்குங்க. இது நல்ல கலர் பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப இயற்கையான பொருளை வச்சுட்டு நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் 3 பொருள் தாங்க, ரொம்ப வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, ரொம்ப ஈஸியான ஒரு முறையில் தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இவ்வளோ பவர்ஃபுல்லான ஹேர் டேயை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இது வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, தாடிக்கு போடலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க நிறையா பேர். கண்டிப்பாக இது வந்து எல்லாத்துக்கும் போடலாங்க. இதில் வந்து நம்மளுக்கு கெமிக்கல் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து தலைக்கும் போடலாம், நீங்கள் தாடிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப சூப்பராகவே இது ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி வந்து இரும்பு கடாய் வந்து வச்சுக்கோங்க. இரும்பு கடாய் இல்லைன்னா நார்மலான ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து வெடிக்கிற பதத்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு வாசனை வருங்க, சூப்பராக ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வரப்போ நல்லா வெடிச்சு வரும். அந்த பக்குவத்தில் நம்ம இது எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கருகிருச்சு, நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டு நம்ம இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு, சின்ன ஜாரில் நல்லா தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, போட்டுட்டு நல்லா வந்து இதை பவுட்ராக பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து பொடியாயிருச்சு. இது வந்து நீங்கள் அரைக்க தேவையில்லை, நல்லாவே நைஸ் பவுடராக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம அரைக்க தேவையில்லை. இப்போ வந்து இதோட நம்ம இன்னும் 2 பொருள் வந்து சூப்பராக நல்லா பிளாக் ஆகிற பொருள் தான் நம்ம சேர்த்து இன்றைக்கி ஹேர் டே வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த பொடியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது அதிகமாக கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவையானப்போ நீங்கள் அளவளவாக கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ கை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இந்த கருஞ்சீரகத்தை வறுத்து பொடி பண்ணுறப்போ இந்த அளவுக்கு வந்து நல்ல எஃபெக்ட், சூப்பராக கருப்பாக மாற்றக்கூடிய தன்மையாக இருக்கும். பொடியை தொட்டாலே நம்மளுக்கு இந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது. இப்போ இதை வச்சு தான் நம்ம இன்னும் 2 பொருள் சேர்த்து ஹேர் டே ரெடி பண்ணலாம். இப்போ வாங்க ஹேர் டே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது மறுபடியும் வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதே இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து சின்ன டம்ளராக இருந்துச்சா ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வருது. இப்போ வந்து நம்ம இந்த கருஞ்சீரக பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம மேலே தூவிக்கலாம். 2 ஸ்பூன் வந்து கருஞ்சீரக பொடி வந்து சேர்த்துருக்கேங்க. அதே அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து என்னோட முடி அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். சரி, நல்லா இது கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்த பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா
மஞ்சள் எந்த மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல. குழம்புக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் 2 ஸ்பூன் வந்து கரிஞ்சீரகத்துக்கு இந்த டீஸ்பூன்லேயே வந்து நான் உங்களுக்கு அளவு எடுத்துக்கலாம். அதே ஸ்பூனில் கூட எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் நான் அதில் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் இதில் வந்து நீங்கள் கரிஞ்சீரக பவுடர் எடுத்தீங்க அப்படின்னா இதில் 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் எடுத்துக்கோங்க. எடுக்கிற அளவுகள் வந்து ஒரே ஸ்பூனில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி நல்லா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டும் கொடுக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து காப்பித்தூள். எந்த இன்ஸ்டன்ட் காப்பித்தூள் இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் அந்த காப்பித்தூள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் வந்து காப்பி பவுடரு, நான் வந்து சன்ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் புரோத்தூள் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து காப்பி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் நல்லா வந்து கிளறி விடுங்க. இந்த 1 டம்ளர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் வர்ற அளவுக்கு வந்து நீங்கள் இந்த திக்காக பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும். அந்த கண்டிஷன் வரைக்கும் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதி வருது. காப்பி பவுடர் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். காப்பி பவுடர் வந்து நார்மலாகவே நம்ம முடியை வந்து நல்லா பிளாக்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்ம காப்பி பவுடர் சேர்த்தோம். இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலை பவுட்ரு. மருதாணி இலை பவுட்ரு வந்து உங்களுக்கு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரிஞ்சீரகம் எடுத்திங்களா 2 ஸ்பூன், அதே மாதிரி மருதாணி இலை பவுடரையும் நீங்கள் 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் வேறு எதுவும் கிடையாது. இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா மருதாணி, மஞ்சள், கரிஞ்சீரகம் தான். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மருதாணி போட்டிங்க அப்படின்னா கரெக்டான ஒரு கண்டிஷனுக்கு நமக்கு வந்துடும். நீங்கள் தனியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணினீங்க மருதாணி அப்படின்னா ரெட்டாக தான் தெரியும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி போடுறப்ப நல்லா உங்களுக்கு சூப்பராக ஒரு கருப்பு கலரில் ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் மஞ்சள் வந்து முடி உதிருமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக உதிராதுங்க. மஞ்சள் வந்து நம்ம வறுத்து ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம போடுறோம். அது மட்டும் இல்லாமல் அளவாக தான் போடுறோம். எந்த ஒரு பொருளுமே அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் வரும். இது வந்து நம்ம சேர்க்குறது அளவான இது சேர்க்கறனால முடியெல்லாம் வந்து கொட்டாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து டவுட் வந்துச்சு அப்படின்னா கூகுளில் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மஞ்சள் வந்து போடலாமா, ஹேர் டே இருக்கா அப்படின்னு கூகுளில் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட போட்டுக்கோங்க. நாங்கள் இல்லாத விஷயத்தை எந்த இதுவும் நான் ஹேர் டை வந்து போடுறதில்ல. நாங்களும் எல்லாத்துலேயும் படிச்சுட்டு உண்மையான ரிசல்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா கூகுளில் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க. ஏன்னா மருதாணி போட்டால் கொஞ்சம் கட்டி சேரும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துருச்சு இல்லையா. இதை நீங்கள் உடனேலாம் அப்ளை பண்ண முடியாதுங்க. இதை கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் நம்ம மூடி வச்சிடணும். அப்போது இந்த கடாயில் இருக்கிற அயனோட ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து இந்த ஹேர் டேயில் கிடைக்கிறப்போ இன்னுமே நல்லா கருப்பாக மாறிடும் டையே. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதனால் இதை வந்து நீங்கள் அப்படியே ஆற வச்சு நல்லா ஆற வச்சு மூடி வைங்க. சூட்டோடு மூடாதீங்க. இதை அப்படியே விட்டுறலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஹேர் டே வந்து எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டுருங்க. நல்லா ஆற விட்டு தட்டு போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த கருப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு சூப்பராக ஒரு 2 மணி நேரத்தில் இந்த கடாயோட அயனோட ஆக்சிஜன் ஃபுல்லாக நம்ம இறங்கிறப்போ இன்னுமே ஹேர் டை வந்து ரொம்ப பிளாக் ஆகும். நம்ம போட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே முடி எல்லாம் கருப்பாகும். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். மருதாணி பயன்படுத்துறது நம்ம இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்போ நமக்கு அந்த ரெட்டு கலர் வந்து வராமல் நல்லா பிளாக் ஆகுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டைன்னு கூட சொல்லலாம். சரி, ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா சைடெல்லாம் அப்படியே கருப்பாயிட்டே வருது பாருங்கள். நம்ம ஒரு 2 மணி நேரத்திலேயே நல்லா இந்த அளவுக்கு வந்து பிளாக் ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து இப்போ நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப நல்லா முடி வந்து உங்களுக்கு சூப்பராக கருப்பை மாற்றி கொடுக்கும். இந்த ஹென்னா பவுட்ரு வந்து நல்லா வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் வந்து ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறப்ப இதை நீங்கள் ஓவர் நைட்டு கூட வச்சுக்கலாம். ஓவர் நைட் வச்சிங்க அப்படின்னா டோட்டலாகவே நல்ல இந்த மாதிரி கருப்பாக சேஞ்ச் ஆயிரும். ரொம்ப நல்லா பிளாக் ஹேர் டையாக வேணும் அப்படின்னா நீங்கள் நைட்டில் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த ஓரமெல்லாம் எடுத்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக எல்லாமே வந்து கருப்பாயிட்டே வருது. நீங்கள் அந்த மாதிரி வேணுன்னா நீங்கள் ஓவர் நைட்டு கூட வச்சுட்டு காலையில் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஹென்னாவை நீங்கள் பயன்படுத்துங்க. மருதாணி இலையை வந்து இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி வந்து ரெட்டே ஆகாது. டைரெக்டாகவே நல்லா வந்து கருப்பாயிரும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அவுரி இலை வந்து அலர்ஜி ஆகுது, சில பேர்த்துக்கு வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு பாருங்கள், நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லாவே கலர் மாறிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை நம்ம அப்படியே ஒரு பவுலில் மாற்றினோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இது வந்து இந்த திக் பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு. ரொம்பவும் நீங்கள் தண்ணி டிகாஷன் வந்து நம்ம ரெடி பண்ணக்கூடாது. அந்த 1 டம்ளர் இப்போ ஊற்றணும் இல்லையா, அதே மாதிரி 1/2 டம்ளர் தண்ணி அளவு இருந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பவுட்ரு போட்டு ரொம்ப நேரம் வந்து திக்காக வர வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக அளவுகள் இப்போ நான் சொன்ன மெத்தடில் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கரெக்டாக இருக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம போட்ட அளவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது நல்ல லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு இது ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக கரெக்டாக இருக்கும். முடி வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இவ்வளோ வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேங்க. கருஞ்சீரகம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் வந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூனோட 1/4 டீஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க போதும். அதில் போட்டிருக்கிற அளவுகள்லேருந்து நீங்கள் அப்படியே வந்து குறைச்சிக்கலாம். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து கருப்பாக மாறி இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக 2 மணி நேரத்துலேயே நல்ல இந்த அளவுக்கு கலர் வந்து மாறி இருக்கு பாருங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரஷ்ஷு அப்படி இல்லைன்னா கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க. கருஞ்சீரகமும் மருதாணியும் வந்து உங்களுக்கு சேர்க்குறப்போ கையில் வந்து நல்லாவே கலர் பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணணும். இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தலையில் அன்றைக்கே வந்து ஃபஸ்ட் நாளே வந்து நல்லா தலைக்கு குளிச்சுருங்க. சீக்காத்தூள் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு தலையில் ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து மந்த்லி நீங்கள் 2 தடவை, மாதம் 2 தடவை இதை அப்ளை பண்ணாலே போதும். நல்லா உங்களுக்கு முடி வந்து சூப்பராக இளநரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரே மாதத்தில் உங்களுக்கு நல்லா கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். இனிமேல் வளர்கிற முடியும் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு கருப்பாகவே வளருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர் டே தான் இது. சிம்பிளாகவும் இருக்குது, அதே மாதிரி ரிசல்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹென்னா பவுடர் வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக. அப்போ தான் வந்து நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, பாய்.